ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வில்லேஜ் பசங்க யூடியூப் சேனலில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னா சுட கமகமன்னு நண்டு கிரேவி தாங்க. இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எல்லா டிஷ்ஷுக்கும் ஃபர்ஸ்ட் செய்யக்கூடியது தாளிப்பு தான். முதல்ல தாளிப்புக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு கிரேவிக்கு தாளிப்பு பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, 1 கப் சின்ன வெங்காயம், 1 கப் உரிச்ச பூண்டு, 2 கருவேப்பிலை கொத்து, 2 நல்ல பழுத்த தக்காளி, எல்லாத்தையும் நல்லா கழுவி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வாணலியை வச்சு தேவையான அளவு எண்ணெய், நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் சமைப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்த்த இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ நாம சேர்த்த இலை, பட்டை, கிராம்புலாம் செவந்துருச்சு. அடுத்ததா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நாம சேர்த்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்குற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கைவிடாம நல்லா கிண்டிக்கணும். ஓகே, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு. இப்போ நாம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. ஆஹா, இஞ்சி பூண்டோட மனம் கமகமன் இருக்கு. ஓகே, இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. நாம நண்டை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ நண்டு சேர்த்திருக்கேன். நண்டை நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இப்போ அது வதக்கிறதுக்கு கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததும் நண்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இதுக்கு இடையில குருமாவுக்கு தேவையான தேங்காய் விழுதில என்னென்ன சேர்த்து அரைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. நண்டு கிரேவில டேஸ்டே அந்த குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் துருவிய தேங்காய் பூ, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இது மூணையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல தண்ணி தெளிச்சு நல்லா நைஸா மையா அரைச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு மூணையும் நல்லா நைஸா அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச விழுதுல 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 2 ஸ்பூன் மல்லி 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிட்டாச்சு. எங்க வீட்டு மிளகாய் தூள் ரொம்ப காரமா இருக்கும், அதனால நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்தேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தூள் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விழுது கூட சேர்த்த தூளையும் சேர்த்து திரும்ப இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம். இது கூட இன்னும் 4 சின்ன வெங்காயம் சேர்த்து நைஸா அரைக்காம கொரப்பா அரைச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்தீங்கன்னா கிரேவி இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு நண்டு கிரேவி எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. இப்போ நாம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊத்திக்குவோம். ஊத்தி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடும். ஓகே, ரெடி ஆனதும் பார்க்கலாம். இப்போ தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் நண்டு கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல லைட்டா கிரேவியை குடிச்சு பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒருவேளை உப்பு காரம் நமக்கு பத்தலைன்னா இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ அடுப்புல தீய ரொம்ப குறைவா வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா அதுல உள்ள பச்சை ஸ்மெல் போயிடும். போனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் குறைவான தீயில கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி தயாராயிடுச்சு. சமையல் முடிஞ்சிருச்சு. ஃபைனலா நாம கொத்தமல்லி இலை தூவி இறக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லாததால நான் ஃப்ரெஷ் கருவேப்பிலை தூவுறேன். அவ்வளவுதாங்க, நண்டு கிரேவி ரெடி. இன்னைக்கு உங்க வீட்டுல
சண்டே ஸ்பெஷல் என்னன்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. நம்ம வில்லேஜ் பசங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.